தெரியலங்க ஐயா. பெண்களுக்கு சமைக்க தெரியாது, பெண்கள் மாமியார ஒழுங்கா பாத்துக்க மாட்டோம், கணவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், புகுந்த வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம் எங்க அண்ணன் வந்து சொல்றாங்க. நான் கேட்கிறேன் எதிரணிய பார்த்து, கண்டன் விளை பெண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்களுக்கு தான் எங்களை பிடிக்க மாட்டேங்குதாரு, ஆண்கள் நாங்க செய்யறது எல்லாம் குறை சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்குங்க நீங்களா கல்யாணம் பண்றீங்க? அதுலயும் பெண்கள் வந்தா குடும்பத்தை பிரிச்சிருந்தோம். 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்களா, 4 மருமக உள்ள வந்தது 4 தெருவுக்கு போயிருவாங்களா. நான் கேக்குறேங்க ஐயா, சிகரெட் பிடிக்காத உடம்புக்கு கேடுனா இந்த ஆண்கள் கேட்க மாட்டாங்க, குடிக்காதீங்க உங்க உடம்புக்கு கேடுனா அந்த ஆண்கள் கேட்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு உங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துனா மட்டும் இவங்க கேட்பாங்களா? பாருங்கய்யா, ஏன் அப்பா நான் எங்க அப்பாவை புரிஞ்சா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், கத்து பார்ப்போம். இங்க கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம், இங்கே பெண் தெய்வத்துக்குள்ளே ஒரு கருவறைன்னு சொன்னா பெண்ணும் தெய்வமும் ஒன்று நடுவர்களே. பெண் தெய்வம் நம்ம நிற்கக்கூடிய இடமே தெரசா ஆலயம், குழந்தை இயேசு தெரசா ஆலயம். எல்லாரும் கருவுற்றால் தாங்க தாயின்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு பெண்ணை கருவுறாமலேயே அன்னை என்று கொண்டாடுகிறோம்னு சொன்னா அது எங்க பெண்மைக்கு தானே உண்டு நடுவர்களே. அதனாலதான் ஒரு கவிஞன் கூட அழகா சொன்னா, அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாயாய் இருப்பாய், ஆனால் நீ கருணையுள்ளத்துடன் இருப்பதால் தான் உலகத்தில் உள்ள அத்துணை குழந்தைகளுக்கும் தாயாய் இருக்கிறாய் என்று ஒரு பெண்ணை கூறுகிறார்கள்னா அன்னை தெரசாவை பத்தி எழுதின கவிதை இது. குடும்ப உறவை நாங்க கட்டி காப்பாத்தாம இருக்க மாட்டோமாங்க ஐயா. ஐயா உண்மையிலேயே தைரியசாலி, ஆனா பெண்ணான்னு கேட்டா நான் பெண்ணுன்னு அடிச்சு சொல்லுவேன். அம்மா நீங்க தானே போட்டு அடிக்கிறீங்க, நீங்க தான் தைரியசாலி. அடிச்சு சொல்லுவாங்கய்யா. இப்ப பொண்ணு பார்க்க வரும்போது ஆண்கள் அவங்க குடும்பத்துல இருந்து 10 பேரை நீங்க கூட்டு வருவீங்க. ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு 50 பேரை கூட்டு வருவீங்க, கல்யாணத்துக்கு 1000 பேரை கூட்டு வருவீங்க. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொம்பளை பிள்ளை தனியா தாங்க வந்து வணக்கம் சொல்லும், நிச்சயதார்த்தத்துக்கு அந்த பொம்பளை பிள்ளை தனியா தான் வந்து வணக்கம் சொல்லும். கல்யாணத்தன்னைக்கு பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண்களாகிய நாங்க சிங்கிளா வந்து நாங்க ஜெயிக்கிறோம்னு சொன்னா எங்களால ஒற்றுமையில நீங்க பேச முடியுமாங்க? ஏங்க நீங்க கல்யாணம் நீங்க மட்டும்தான் வரணும், அதுக்காக உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு வந்துருவாங்களா? நாங்க தான் கிடைச்சமா? என்னங்கய்யா தப்பு? வந்ததுமே மாப்பிள்ளை அக்கா நம்ம வீட்டுக்காரங்க போயிட்டு என்ன சொல்றாங்க, இது உன் வீடு மாதிரி, இது உன் வீடு மாதிரி. அதாங்க எங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்துருக்கோம். மாமியார் சண்டைய பத்தி எங்க அண்ணன் சொன்னாங்களே, அண்ணன் எந்த மேடையிலனாலும் மாமியார் மருமக சண்டைய சொல்லுங்க, நான்லாம் நடுவர்களே ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எனக்குலாம் என் அத்தை மாமாவை விட என் வீட்டுக்காரோட அத்தை மாமாவை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா? புரியுதான்னு கேட்கிற ஆம்பளைகளுக்கு அது புரியுதான்னு பாருங்க. இவங்க அத்தை மாமா, அப்பாவுடைய அப்பா அம்மா தான் இவங்களுக்கு அத்தை மாமா, அதனால இவங்க அப்பா அம்மாவை காட்டலாம் அத்தை மாமாவை தான் பிடிக்குமா? இப்ப என் மாமியார்ட்டெல்லாம் ஒரு வார்த்தை தான்க்கா சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தையை உங்க மாமியாருக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டையே வராது. அத்தைய அத்தைன்னு கூப்பிடக்கூடாது, அம்மா. இப்ப பட்டிமன்றத்துக்கு கிளம்புறேன் இல்லையா, என் பிள்ளைய என்னால பாத்துக்க முடியுமா? எங்க அம்மா கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன், அம்மா உங்க பிள்ளைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன், என் பிள்ளைய நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன் நடுவர்களே. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆச்சு நீ பெத்த பிள்ளைக்கு இருக்கு, அதுதான் வார்த்தை. அதுலயும் ஜென்டல்மேனா இருந்தாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் மென்டல் மேனா போயிருந்தாங்களா? மென்டலா இருக்கிறவங்களை கூட ஜென்டல்மேனா மாத்துறது ஒரு பெண் வந்தாதாங்க முடியும். நீங்க ஏன் மென்டல் தெரிஞ்சு கல்யாணம் பண்றீங்க? நாங்க உங்களை திருத்தணும் தானங்க கல்யாணம் பண்றோம். இல்ல அதுலயும் அது குத்தம் இது குத்தம், சமையல் சரியில்லை ஐயா, சமைச்சிட்டு பரிமாறிட்டு பொண்டாட்டி எதுக்கு பக்கத்திலேயே நிக்கிறான், ஒரு ஆசையா 4 வார்த்தை, இது ரசமாமா, இல்ல இல்ல இது அதிரசம்னு பாராட்ட மாட்டீங்களான்னு தான் பக்கத்திலேயே நிக்கிறோம். அதுவும் ரசத்தை போய் எப்படி அதிரசம் சொல்லணுங்க ஐயா, சொல்லணுமா? சொல்லணும். சரி சொல்லிட்டு போறோம். இப்ப நானா வீட்டுல சாதம் பரிமாறுறேன், இலையில ஒரு முடி விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்காரெல்லாம் திட்ட மாட்டாருங்க, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், வாழை இலையில் இருந்தாலும் அழகுதான். அவர் போட்டா இருந்தா கொடுக்குமா பாப்பா? ஏத்துங்கய்யா, ஒரு காஃபி டீ கொண்டு போய் கொடுத்தாங்கய்யா, டீல ஒரு ஈ உழுந்துட்டு என் வீட்டுக்காரர் என்ன சத்தம் போடலைங்க, தீய
பார்த்தாரு, ஈய பார்த்தாரு, என்ன பார்த்தாருங்க. தீய பார்த்தாரு, ஈய பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, இந்த டீக்கு நான் மட்டும்தான் மயங்கினேன்னு நினைச்சேன்டி தங்கம், நம்ம வீட்டு ஈ கூட மயங்கியது. அப்புறம் என்ன செஞ்சாரு? குளிஞ்சு ஆயில கொடுத்தாரா? வாழ்க்கையில விட்டு கொடுத்தலும் பாராட்டலும் தாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடி தரும். ஐயா, இந்த உலகம் எத்தனை கிலோனா உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் தெரியாது இல்லைங்க ஐயா. இங்க இருக்கிற நான் உலகம் தெரியாத பையன். இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா என்னுடைய கணவர் கிட்ட போய் உலகம் எத்தனை கிலோன்னு கேட்டா 75 கிலோன்னு என் வெயிட்ட சொல்லுவாருங்க ஐயா. ஏன்னா அவரோட உலகமே நான் தாங்க ஐயா. ஓ ஆமா. நல்லா உருட்டுட்டாங்க ஐயா. வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னு சொன்னா 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா யாராவது ஒருத்தங்க தான் ஜெயிக்க முடியும். ஆனா விட்டு கொடுத்து போனாங்கன்னு சொன்னா 2 பேருமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படை நாதமே இல்லறம் தானங்கய்யா. அதுல ஒரு படி மேல விட்டு கொடுத்து போறது எப்போதுமே பெண்களாக தான் இருக்க முடியும். எங்க அண்ணன் உங்க வீட்டுக்காரங்க வந்தா மட்டும் நல்லா கவனிக்கிறீங்க, எங்க வீட்டுல உள்ள ஆட்கள் வந்தா கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களே. எங்க வீட்டுல இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் வருவாங்க நடுவர்களே. உங்க வீட்டுக்காரங்க இங்கேயே உள்ளூர்லயே இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரங்க வரும்போது நாங்க மட்டன் குழம்பு வச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஊர்ல போய் என்ன சொல்லுவாங்கம்மா, அக்கா வாக்கப்பட்ட ஊர்ல அத்தான் சூப்பரா வச்சு குடும்பம் நடத்துறாருன்னு உங்களை தாங்க பெருமையா பேசுறாங்க. அந்த ஒத்த காரணத்துக்காக தான் எங்க வீட்டுக்காரங்களுக்கு மட்டன் குழம்பு, உங்க வீட்டுக்காரங்களுக்கு மட்டமான குழம்பு வைக்க முடியாது. மற்றபடி எந்த தப்பும் கிடையாது இல்லையா எங்க மேல. அவங்களுக்கு மட்டன் குழம்பா, நாங்களுக்கு இன்னொரு மட்டமான குழம்பா. கிடைக்கிற மனைவி தேவதை மாதிரி இல்லையேன்னு கவலைப்படக்கூடாதுங்க. கிடைக்கிற பொண்டாட்டியை தேவதை மாதிரி பார்த்துக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மனைவி கிட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்றதை விட அவகிட்ட இருக்கக்கூடிய நிறைய சொன்னாலே வாழ்க்கையில உறவுகள் என்னைக்கும் மேம்படும். எங்க மாமியாருக்கு எவ்வளவு சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியும் நடுவர்களே. என் மாமனாருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் பிறந்த நாள் என்னைக்கு கல்யாண நாள் என்னைக்குன்னு என் வீட்டுக்காருக்கே தெரியாதுன்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு பொறுப்பா பார்த்து பார்த்து நடந்துக்கிறது பெண்களாகிய நாங்கள் தான் நடுவர்களே. நல்லவேளை சுகரு இன்னொன்னு பிரஷர் இல்லையா? பிரஷர் இது 2 தான் சொன்னாங்க. என் மாமியாருக்கு எம்புடு கொழுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், என் மாமனாருக்கு எம்புடு கொழுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். கொலஸ்ட்ரால் வேற ஒன்றும் இல்லை இங்கிலீஷ்ல. ஐயா, பெண்களுக்கு வீடு தாங்க உலகம், ஆண்களுக்கு உலகம் பூரா வீடு. ஆனா நாங்க எங்க வீட்டை தாங்க கோயிலா நினைக்கிறோம், அதுல கணவன் தாங்க தெரியும். அப்படி சிரிக்காம பேசுறீங்க. அதனால தாங்க குடும்ப உறவுகளை காப்பாத்துறது பெண்களா மட்டும் தாங்க இருக்க முடியும். நீங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும்னு நினைச்சாரு. அவர் நினைச்சிருந்தா பூமியை பிளந்துட்டு வெளியில வந்திருக்கலாம், மரத்தின் வழியாக வந்திருக்கலாம், இயற்கையின் வழியாக வந்திருக்கலாம். ஆனால் மரியாள் என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் அவதாரம் செய்தாருன்னு சொன்னா கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு நடுவர்களே பெண்மையின் மகிமை என்ன அப்படிங்கிறது. நாகர்கோயில் மண்ணில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. என்எஸ் கிருஷ்ணனை நம்மளால சொல்லாம இருக்க முடியுமா? இந்த உலகத்துல 2 நகைச்சுவை நடிகர்களுக்கு தான் சிலை இருக்கிறது. ஒன்று சார்லி சாப்ளின், மற்றொருவர் நம்முடைய நாகர்கோயில் பகுதியை சார்ந்த என்எஸ் கிருஷ்ணன் என்று சொன்னால் அவருடைய மனைவி மதுரமுடைய காதலால் தான் 120 படத்துக்கு மேல ஒன்னா நடிச்சு அந்யோன்யமா இருந்து அவர் செய்த கொடைகளுக்கெல்லாம் பின்னாடி நின்னது அவங்களுடைய மனைவி இல்லையா நடுகிறவர்களே? அதை சொல்லாம போக முடியுமா நம்மளால? எங்க மனைவி இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடலான்னு தோணுங்க, மனைவி இல்லாத போது எங்க சாப்பிடலான்னு தோணும் நடுவர்களே. இளமையில இருக்கும் போது மனைவியினுடைய அருமை தெரியாது, ஆனா முதுமையில ரத்தமெல்லாம் சுண்டி தோலெல்லாம் சுருங்கி தள்ளாடுற வேலையில சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா? அப்பந்தான் மனைவியினுடைய அருமை தெரியுங்கிறத பாரதிதாசன் முதுமை காதல் அழகா சொல்லுவாங்க நடுவர்களே. இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒட்டிய கண்ணம், குழி விழுந்த கண்கள், சுருங்கிய தோள்கள், ஆனால் கூட எனக்கு எது இன்பம் தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பதொன்றே இன்பம்னு சொன்னா மனைவியாக, தோழியாக, சகோதரியாக. இங்கேயே ஒரு கேள்வி கேட்போங்கய்யா, கல்யாணம் முடிஞ்ச ஆண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க சார்? இப்ப வாச்ச மனைவிதான் 7 ஜென்மத்துக்கும் மனைவியா வரணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க பாப்போம். வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க. ஆனா கண்ணன் பிள்ளை பெண்கள் அப்படி கிடையாதுங்கய்யா, பண்பாடு தெரிஞ்சவங்க. அக்கா இப்ப வாச்ச கணவன் தான் 7 ஜென்மத்துக்கும் கணவனா வரணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம்.
ஏன்னா இப்படி ஆளு கிடைக்க மாட்டாங்க. அதுக்குதான். எப்படி ஆளு கிடைச்சாலும் நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம். அதனாலதான் எல்லாரும் கை தூக்குனாங்க ஐயா. இப்ப ஒரு கேள்வியை கேட்க, இந்த ஜென்மத்துல உங்களை வயிற்றுல சுமந்த அம்மாதான் 7 ஜென்மத்துக்கும் அம்மாவா வரணும் நினைக்கிறவங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். அந்த அம்மாங்கிற உறவுனால தானங்க ஐயா இன்னைக்கு உறவு பாலம் நிமிர்ந்து நிக்குதுன்னு சொன்னா அது கூட ஒரு பெண் தாங்க ஐயா. மகளாக, அன்னையாக, சகோதரியாக, மனைவியாக அத்தனை அவதாரம் எடுத்து குடும்ப உறவுகளை கட்டி காப்பாற்றக்கூடிய பெண்களால் தான் குடும்பம் நிலைத்திருக்கிறது என்று கூறி, வீடு என்பது மண் மீது அல்ல பெண் மீது இருக்கிறது. நன்றி, வணக்கம்.